ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் கட்லட் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நான் 150 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா துருவி வச்சுட்டேன். ஒரு பெருசாக ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து மசித்து எடுத்து வச்சுட்டு இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுருங்க. போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் தலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாம் கலவையாக கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து அந்த வட்டமாக அந்த வடை மாதிரி தட்டி அந்த பன்னீரை ப்ரெட் க்ரம்ஸில் கொண்டு துவர்த்தி எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா அருமையான பன்னீர் கட்லெட் ரெடிங்க. இது செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாயங்கால வேலை ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. இது உள்ளே வந்து சாஃப்டாகவும் மேலே க்ரிப்பாகவும் அருமையாக இருக்குங்க.